பாலிவுட்ல எதுக்காக நடிகை சாய் பல்லவியை இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க? அதாவது சாய் பல்லவி எவ்வளவு பெரிய நடிகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓவர் மேக்கப் பண்ண மாட்டாங்க, ஓவர் பில்டப் பண்ண மாட்டாங்க. டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி ரொம்பவே சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு நடிகை தான் சாய் பல்லவி. அவங்க இப்ப பாலிவுட்ல ரன்பீர் கபூருக்கு ஜோடியா சீத்தை கதாபாத்திரத்துல ராமாயணா திரைப்படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்தே நடிகை சாய் பல்லவி மேல நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. எதுக்காக இவங்களை வந்து அந்த கேரக்டருக்கு போடுறாங்க, வேற யாருமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விதமான பேர்களுமே அடிபட்டுச்சு. குறிப்பா இதுல என்னன்னா, பாலிவுட்ல யாருமே சீத்தை கதாபாத்திரத்தில் நடிக்கிறதுக்கு இல்லையா அப்படின்ற கேள்விகளுமே நிறைய பேர் வந்து எழுப்பி இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருமையான விஷயமா கருதப்பட்டுச்சு. என்னன்னா, நடிகை சாய் பல்லவி சீத்தை கதாபாத்திரத்தில் நடிக்காங்க அப்படின்றது ஒரு பெருமையான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதே நேரத்துல பாலிவுட்ல ஒரு தமிழ் நடிகை இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா அப்படின்ற மாதிரியுமே பேச்சுக்கள் எழுந்துட்டு இருப்பதா அந்த டைம்லயே வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா வந்து செய்திகள் வெளியாச்சு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ இந்த படம் வந்து 2 பார்ட்டா வெளியிட போறாங்க. ஸோ சமீபத்துலதான் அதோட ட்ரைலர் வந்து வெளியாச்சு. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாருமே ஒரு மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா பாலிவுட்ல தான் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது. என்னன்னா, சீதைக்கு சுருட்ட முடி இருக்குமா, அவங்க ஜாக்கெட் எல்லாம் போட்டிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு தேவையே இல்லாத சில பிரச்சனைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னால ஒரு டீமே வேலை பார்க்குறாங்க. அதாவது சாய் பல்லவிய இந்த மாதிரி விமர்சனம் பண்றதுக்கு ஒரு டீம் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இப்போ வந்து பரவலா வைக்கப்படுது. என்னன்னா, பாலிவுட்ல இருக்கக்கூடிய ஒரு சில நடிகைகளோட பிஆர் டீம் தான் இந்த மாதிரியான வேலைகளை பண்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. என்னன்னா, சாய் பல்லவிக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவங்களுக்கு பிடிக்காததுனால அவங்க அந்த பிஆர் டீமை வச்சுதான் இந்த மாதிரி சாய் பல்லவிய கேவலமா சித்தரிச்சும் சரி, விமர்சனம் பண்ணியும் சரி, செய்திகளை வெளியிட சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்த மாதிரியான கீழ்த்தனமான வேலைகள்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நெட்டிசன்களா இருக்கட்டும், அவங்க அந்த டீம்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த தேவையே இல்லாத கேவலமான வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு. பொதுவா சாய் பல்லவியோட நடிப்பு அப்படி எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, ஒரு ஓவர் மேக்கப் போட மாட்டாங்க, இருக்கிற அழகிலே வந்து நடிப்பாங்க, கவர்ச்சி காட்ட மாட்டாங்க. தேவைப்பட்டால் கதைக்கு தேவைப்பட்டா வேணா மாடர்ன் ட்ரெஸ் வந்து போடுவாங்க. மற்றபடி வந்து ஓவரா வந்து மாடர்ன் லுக்ல வந்து வரமாட்டாங்க. அதே நேரத்துல மேக்கப்க்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இவங்களோட நடிப்புமே நேச்சுரலா இருக்கும். ஸோ இதனால நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு எல்லாரோடையும் அழைக்கப்பட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு உச்சத்தை தொட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல சினிமாக்குள்ள வர்றதுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. அதாவது டான்ஸ் ஜோடி ப்ரோக்ராம், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் பட்டு பிரேமம் படம் மூலமா வந்து அறிமுகமானாங்க. ஸோ அந்த மலையாள திரைப்படத்துல இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய அளவுல கிடைச்சது. மலர் டீச்சர் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய மனசுலயுமே இடம் பிடிச்சாங்க. அடுத்தடுத்து தமிழ் சினிமாவிலையும் வந்து முன்னேற்றத்துக்கு வந்தாங்க. இப்போ ரீசெண்டா தான் பாலிவுட்ல வந்து ராமாயண படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா ராமாயணத்தோட அந்த கதைக்களத்துல தான் இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி நம்ம சீரியல்ல வந்து காட்டியிருந்தாங்களோ, ஸோ அதை வந்து இந்த படத்துல வந்து காட்ட போறாங்க. ஸோ இது வந்து இதுல ஒரு வில்லனா நடிச்சிருக்கக்கூடிய அந்த நடிகருக்கான அந்த ஒரு ஹைப் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. ஏன்னா அவருடைய நடிப்பு வந்து பெரிய அளவுல பேசப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரைலரை பார்த்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல சாய் பல்லவி மீதான விமர்சனங்கள் ஏன், எதுக்காக அவங்களுடைய நடிப்பை பார்க்காம, அவங்களுடைய படத்துல அந்த அவங்களுடைய நடிப்பு எப்படி இருக்கு, பங்களிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்காம இந்த மாதிரியான விமர்சனங்கள் சரியா அப்படின்ற கேள்விகளுமே எழுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய நடிப்பு சரியில்லைன்னா நீங்க விமர்சனம் பண்ணலாம். ஆனா இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள இதுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, சாய் பல்லவிக்கு வந்து சுருட்ட முடி இருக்கு. இது வந்து சீதைக்கு செட் ஆகுமா, சீதை வந்து சுருட்ட முடியோடு இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம எந்த காலத்துல ஜாக்கெட் போட்டிருந்தாங்க, அந்த மாதிரியான கேள்விகளையுமே வந்து கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்குமே வந்து நம்மளுடைய தமிழ் ஆடியன்ஸ், அதாவது சாய் பல்லவியோட ரசிகர்கள் வந்து பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. காந்தார படத்துல வந்து ருக்மணி வசந்த் வந்து மாடர்ன் ட்ரெஸ்ல வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ல வந்து சாய் பல்லவி வந்திருந்தா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்ற மாதிரியும் வந்து பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப பொதுவாவே ஒரு சினிமா பொறுத்த வரைக்கும் அழகுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அவங்களுடைய திறமைக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு எல்லா சினிமாக்கள்லயுமே இருக்குது. பொதுவா அது பாலிவுட் மட்டுமே இல்ல, தமிழ் சினிமாவா இருக்கட்டும், தெலுங்குவா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், இந்த மாதிரியான பேச்சுக்கள் அப்படிங்கிறது எல்லா சினிமாவிலும் இருக்கதான் செய்யுது. ஆனா இங்க போட்டி அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகைகள் அங்க போனா அங்க வேறு மாதிரி ட்ரீட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஆனா பொதுவா தமிழ் சினிமாவில் எந்த
மொழி ஆக்டர்ஸ் வந்தாலுமே வந்து வரவேற்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டு நம்ம சினிமா நட்சத்திரங்கள் மற்ற மொழி படங்கள் நடிச்சா அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து நம்ம கொடுக்குற அளவுக்கு கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா அது கேள்விக்குறிதான். சோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் சாய் பல்லவி அவர்களுக்குமே நடந்திருக்கு. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் எந்த மொழி நடிகர்கள் வந்தாலும் அவங்க வந்து நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம், அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுத்துடுறோம். ஆனா நம்ம சினிமா நடிகைகள் வந்து நம்ம தமிழ் சினிமா நடிகைகள் வந்து மற்ற மொழி படங்கள் நடிக்க போனா அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து கொடுக்குறாங்களான்னு கேட்டாலும் சரி, அவங்களுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ அந்த விதத்துல நம்ம தமிழ் சினிமா கொஞ்சம் பெஸ்ட்னு சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரியான தாக்குதல்களுக்கு வந்து மற்ற ரசிகர்கள் இருக்கட்டும், சாய் பல்லவி அவர்களுடைய ஆதரவாளர்கள் இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு தனி மனித தாக்குதல் வந்து நிறுத்தணும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்துல விமர்சனம் அப்படிங்கிறது சாய் பல்லவி மேல மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சாய் பல்லவியை டார்கெட் பண்ணி தான் இந்த விஷயங்களை பேசுறாங்க அப்படிங்கிறது பொதுவாகவே தெரியுது. அது வந்து தனி மனித தாக்குதல் மட்டும்தான். ஸோ இதுக்கு வரக்கூடிய படங்கள் தான், அதாவது இந்த படம் வெளியானதுக்கு அப்புறம் அவங்களுடைய நடிப்பு பார்த்து தான் அந்த ஒரு நடிப்பே பதில் சொல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா சாய் பல்லவி அவங்க வந்து இவர் இயற்கையான அழகி தான். ஸோ இந்த ஒரு படத்துல இவங்க செட் ஆவாங்க அப்படின்னு நினைச்சதுனால மட்டும்தான் அந்த ஒரு இயக்குனர் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா அதுக்கான பலன் படம் வந்து வெளியானதுக்கு அப்புறமா கிடைக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சாய் பல்லவி மீதான இந்த கருத்து தாக்குதல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, விமர்சனத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது சீத்தை கதாபாத்திரத்துக்கு சாய் பல்லவி வந்து செட் ஆவாங்களா? நீங்க அதை கண்டிப்பா ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க, அந்த புகைப்படங்களை பார்த்திருப்பீங்க. ஸோ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? அவங்க வந்து செட் ஆன மாதிரி இருந்துச்சா, இல்லைன்னா அந்த பாலிவுட் சொல்ற மாதிரி ஓகே உங்களுக்கு பதில் வேற கேரக்டருக்கு வந்து நடிக்க வச்சிருக்கலாம், இந்த சீத்தை கதாபாத்திரத்துக்கு வேற நடிகை நடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற கருத்துக்களுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.